வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, நல்ல விஷயத்தை சுற்றி சுற்றி வருவோம். முதல்ல நாம் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளாக வரக்கூடிய எண்ணங்கள், நம்ம செய்கிற செயல், நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்லனவையாக இருந்தால் நாம் நல்லவர்கள் அப்படின்னு உணர்ந்து கொள்ளலாம். நாம் தீயவர்களா அப்படின்னா நமக்குள்ளே வரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகள் செயல்கள் நாம் செய்கிறோம் அப்படின்னா இது கூட சின்ன தவறு தாங்க. அது ஒரு தேவை பழக்கம் சூழ்நிலையினால் நம்ம பேசுகிறோம் செய்கிறோம். அதை நாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த பாதையில் போய் நாமளும் நின்று விடலாங்க. அடுத்து செயலிலே திருத்தம் வேண்டும். அப்போ தாங்க வாழ்க்கையில் நல்ல திருத்தம் வரும். நம்ம வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் பழக்கங்களை மாற்றிக்கொள்வோம். நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அதை நம் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வோம். செயலிலே திருத்தம் வரும்போது வாழ்க்கையிலேயும் திருத்தம் வரும். மகரிஷி சொல்லுவாங்க, உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரையாவது நாம் திட்டும்போது உனக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா அப்படின்னு கேட்போம். நமக்கு அறிவு இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆறறிவு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? அதை நாம் உணர்ந்து எது நம்ம வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்குது எது துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு உணர்ந்து நம்ம பேசணும், செயல் செய்யணும். இதுதாங்க பெரிய புண்ணியம். நமக்கு ஆறறிவு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கும் பொழுது அதை வச்சுட்டு நாம் அன்பாக இருக்கணும். ஸோ இன்றிலிருந்து எங்கே யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் குறிப்புணர்ந்து பேசுவோம் பழகுவோம். சிலர் கொஞ்சம் விதிவிலக்கு, எப்படி தான் அன்பாக போனாலும் இணக்கமாக நடந்து கொண்டாலும் அவாய்ட் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க, காயப்படுத்துவாங்க. அதை நினைத்து நம்ம வருத்தப்படவே வேண்டாங்க. அவர்கள் அவங்களுடைய அறிவில் என்ன மாதிரி நினச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? காலம் அவர்களை மாற்றும். காலமும் கடவுளும் ஒன்று தாங்க. இறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா காலமானார் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? காலம் அது மாதிரி இறைவன் அவர்களையும் மாற்றுவார்கள், அந்த சூழ்நிலையையும் மாறும் அப்படின்னு நாம் நம்பலாங்க. இந்த விஷயத்தை நினைத்து இனி நாம் கவலையே பட வேண்டாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா தன்னை விட உயர்வாக இருப்பவங்களை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சிலர் தன்னை விட நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் தன்னை தாழ்த்தி கொள்வார்கள். உயர்வாகவோ தாழ்வாகவோ ரெண்டு எண்ணமுமே நமக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு நல்ல சிறப்பை கொடுக்காதுங்க. நம்ம கர்ம வினைப்படி இறைவன் நாம் செய்த செயல்களின் விளைவுக்கு ஏற்ப நம்மை ஒரு இடத்திலே வைத்திருக்கின்றார். மகிழ்ச்சி. இந்த நிலையிலிருந்து நாம் இன்னமும் உயர வேண்டுமா? அதற்கான முயற்சியை தொடர்ந்து அறம் சார்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நாமும் உயரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கோபம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப குறைக்கும். சினம் மனநோய் தாங்க. ஆரம்பத்தில் எப்போவாவது தான் வரும், பழகிருச்சுன்னா விடாதுங்க, அடிக்கடி வரும், கவனமாக இருக்கணும். இந்த சினத்தினால நம்மளுடைய ஆரோக்கியம், குடும்ப நட்பு எல்லாமே குறைந்துவிடும். சினமே பார்த்திங்கன்னா நம்மை விட வலிமை குறைந்தவர்கள்ட்ட தான் அடிக்கடி வரும். அதை கவனித்து பாருங்கள். சினம் வேண்டாங்க. அது நமக்கு நிறைய கர்மாவை சேர்த்து கொடுக்கும். சிந்திப்போம், பொறுமையை கடைபிடிப்போம். நமக்குள்ளாக சில கோல் நாமளே செட் பண்ணிக்கணும். இனிமேல் என் வாழ்க்கையில் தீமையை நீக்கிவிட்டு நல்ல காரியங்களை மட்டுமே செய்வேன். இதுவரை ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை நான் இனிமேல் மாற்றிக்கொள்வேன். தவறு செய்துவிட்டால் என்னை மன்னித்து விடுங்கள்னு அவங்கக்கிட்ட கேட்டுருங்க. அப்படி இல்லையா, மனதாரவாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுருங்க. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு நம் மீது இருக்க கோபம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இந்த சூக்ஷ்மம் தெரியாமல் தான் நாம் நிறைய இடங்களில் மாட்டிக்கிட்டு கவலைப்படுறோம். இந்த விஷயத்தை தெரிந்து தான் இதை நம் வாழ்க்கையாக மாற்றி நல்ல விஷயங்களின் மீது அதிக ஆசை வைப்போம். அதையே சுற்றி சுற்றி வருவோம். வாழ்க்கை மகிழ்ச்சிங்கிற நந்தவனமாக பூத்து குலுங்கும். நம்ம எது பாவம் எது புண்ணியம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நமக்கும் சரி பிறருக்கும் சரி நாம் துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அது பாவம்ங்க. நமக்கும் பிறருக்கும் இன்பத்தையும் நிறைவையும் நாம் கொடுத்தோம் அப்படின்னா அது புண்ணியம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஒரு 2 விடுகதை சொல்லி முடிச்சுக்கலாங்க. அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான், அவன் யார்? ஐஸ் கட்டி. உபயோகப்படுத்தாத
படுத்துறதுக்கு முன்னாலே நாம் இந்த பொருளை உடைத்து விடுவோம். அது எது? முட்டை. நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.